வருவார், இந்த ராஜா ஆட்சிக்கு வந்தா, இவர் இந்த எம்பி ஆட்சிக்கு வந்துட்டா நமக்கு ஃபேவராக செஞ்சுடுவார். யாரும் செய்ய மாட்டாங்க. சொல்லத்துக்கு மட்டும்தான், அந்த டைமுக்கு தான் நீங்கள் போய் நில்லுங்க, உங்களை அறியேன் என்று சொல்வார்கள். அதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவருடைய சித்தத்தை மாற்ற நினைக்கிறோம். அவருடைய சித்தத்தை நாம் தான் மாற்றுகிறோம். ஆனால் அவருடைய சித்தம் ஒரு நாளும் மாறாது. நம்ம தான் கற்பனை பண்ணிக்கணும், ஆண்டவரே நான் ஜெபித்தால் இந்த ராஜா இவர் என்ன பண்ணுவார், ஆட்சியை விட்டு மாறுவார். நான் ஜெபித்தா அந்த ராஜா ஆட்சியை விட்டு மாறுவார். நீ எப்படி ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் மாற்ற முடியாது. ஏனால் அவர் மாத்திரம்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நீ எதற்காக ஜெபம் பண்ணுற? ஆத்தும ஆதாயத்துக்காக ஜெபம் பண்ணுற. ஆண்டவரே சபைக்கு உபத்திரம் வரக்கூடாது, சபைக்கு பிரச்சனை வரக்கூடாது, என் குடும்பத்துக்காக சபைக்கு